எபேசியர் 6ஆம் அதிகாரம் இந்த 4வது வசனத்தில் பார்க்கிற பொழுது என்ன போடப்பட்டு, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்போ கண்டிஷன்ஸ் யார் மேலே வருகிறது? பெற்றோர்கள் மேலே. பெற்றோர்கள் மேலே என்ன கண்டிஷன் வருகிறது? பிதாக்களே, பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நீங்களும். அப்போ முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சொல்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு பெற்றோரும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்துறீங்களா? கோபப்படுத்துறீங்களா? பிள்ளைங்க உங்களுக்கு பயந்து நடக்கிறாங்களா? அப்பாவை பார்த்தா பிள்ளைங்களுக்கு பயமாக இருக்கா? அம்மாவை பார்த்தா பயமாக இருக்கா? அப்படின்னாக்க நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் கோபப்படுத்துகிறோம், ரொம்ப டிசிப்ளின் பண்ணுறோம் அப்படி சொல்லி அர்த்தம். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும். கோபப்படுத்துகிறோமா? அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக. கோபம் வரும். பெற்றோர்கள் இந்த நாட்களில் பிள்ளைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட், அந்த நாட்கள் போல் அல்ல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கோபம் வர்ற மாதிரி பேச வாயில் வந்தாலும் என்ன பண்ணிடணும்? நம்ம தொண்டையிலே வச்சு என்ன பண்ணணும்? ஒரு முழுங்கிடணும். ஒரு முழுங்கு எப்படி முழுங்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு முழுங்குங்க பார்க்கலாம். பெற்றோர்களாக இருந்தால் முழுங்க, பிள்ளைங்க நாங்கள் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருங்க உட்காந்துட்டு. கர்த்தருக்கு சோதரம். பசங்களாம் ரொம்ப கிண்டல் கேலி. நம்ம சக்கரவர்த்தி பிரதருடைய மனைவி இந்த வசனத்துக்காக கிஃப்ட் வாங்குறாங்க. எல்லோரும் கை தட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. கைகள் சொன்னால் அவன் எப்படி தெரியுமா கை தட்டுறான்? பிள்ளைங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா போய் வாங்குது, அது என்னத்தான் படிச்சிச்சு அப்படி நினைக்கிறான்னா என்னமோ தெரியும். எப்படி அவன் அவங்க எழுதுனதுனாலே கிஃப்ட் வாங்குறாங்க. எல்லாம் இப்படி தட்டுறான், இவன் என்ன பண்ணுறான்? சூப்பரா அப்படின்னு. இந்த வசனங்களை நம்ம மறுபடி கோபப்படுத்துகிறோம். நம்ம பிள்ளைங்களை கோபப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து பிள்ளைங்க வேற. அந்த காலத்து பிள்ளைங்க இப்படி கை தட்டினா, இப்போ எப்படி தட்டுறான்? இப்படி தலையிலே தட்டுறான். அப்படின்னாக்கா அந்த பசங்கள்கிட்ட முன்னாடி மாதிரி இப்போ பிள்ளைங்க மேலே கோபப்பட முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணி கோபப்பட்டு எதாவது பேசும்போது கொஞ்சம் என்ன பண்ணணும்? எச்சி முழுகிற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். வேறு வழி கிடையாது. எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். கோபப்படுத்தக்கூடாது. ஆனால் கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலுன்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சொல்லிக் கொடுப்பார், என்ன இவனுக்கு சிக்ஷை பண்ணணும், எந்த விதத்தில் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆவியானவர் உணர்த்தும் போது அப்போ அந்த விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ கர்த்தரும் நமக்கு உதவி செய்வார், ஆவியானவர் அவளை நிரப்புவார். அப்போ பெற்றோர்கள் மேலே அவங்களுக்கு கோபம் வராது, ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையும் அவங்களுக்கு வரும். அப்போ பயந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க மனதை மாற்றிக்கொண்டு பிரச்சனைகள் அங்கே தீர்வும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஏற்ற எப்படி போடப்பட்டு கர்த்தருக்கு சிக்ஷையிலும் போதனையிலும். அப்போ சிக்ஷையும் வேணும், சில காரியத்தை போதிக்கும் வேணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து இந்த காரியத்தை ஜெபத்தோடு செய்கிற பொழுது இதை செய்ய தான் வேணும். பிள்ளைகள் தவறு பண்ணும்போது அதை சொல்லி மறுபடி சொல்லி அதை கோபப்படுத்திடக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை இருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டோடு கூட ஒரு போதனையும் வேணும். நம்ம பைபிள் வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாக்க இவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம மேலேயும் கோபம் வரும், ஆண்டவர் மேலேயும் உங்களுக்கு கோபம் வந்துடும். வசனம் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேலன்ஸாக போயிடணும். இந்த காலத்தில் நம்ம அப்படி செய்ய வேண்டாம். ஆனால் அதுக்காக வேண்டி பிள்ளைகளை அவங்க செய்கிற பாவத்துக்கள்லாம் பச்சை கொடி காமிச்சிட்டு நம்ம நல்லவங்களை அவங்கள்ட்ட பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நமக்கு பிள்ளைங்களை ஆண்டவரும் கொடுக்கலை, அவர் நாம மகிமைக்குன்னு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ சரி பண்ணாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். இதை மனதில் வைத்து நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் போய் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதனுடைய வசனமும் பெற்றோருக்கு சொல்லப்படுகிற காரியத்திலும் கொலைசேர் 3:21 இருக்கிறது. 3:21 ஒரு காரியம் இருக்கிறது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களை கோபமூட்டாதிருங்கள். அப்போ பிள்ளை ரொம்பவுமே மிரட்டிப்பார். இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய விட என் பிள்ளைய சூப்பர் பிள்ளைய நான் வளர்க்குறேன் பார், நான் போனா போவான், வாண்டா வருவான், உட்காருனா உட்காருவான், அப்படி நான் வளர்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத
ஒரு ஒரு டார்கெட்லாம் வச்சுக்கிட்டு சேலஞ்செல்லாம் பண்ணிக்கிட்டு அவனை அவளை விரட்டிக்கிட்டே இருந்தா பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க, திடனச்சு போயிடுவாங்க. எதை எடுத்தாலும் பயப்படுவாங்க. பயப்படுற பிள்ளைங்க பயந்து நல்லத காரியமே செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அங்கே 10th 12th மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அப்புறம் காலேஜுக்கு போயிடுவாங்க, ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. இங்கே எங்கெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சு காஞ்ச மாடு கம்புல பூஞ்சிச்சு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போய் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, இங்கே எவ்வளோலாம் கட்டுப்பாடாக அப்பா அம்மாவுக்கு பயந்துருந்தோமோ அந்த எல்லாம் வாழை என்ன பண்ணுவாங்க, சுருட்டி வச்ச வாழை பூரா எடுத்து விட்டான்னா காலேஜே தாங்காது. எங்கள் அப்பாலாம் அம்மாலாம் அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் காலேஜில் போய் பெரிய என் வாழெல்லாம் மறுபடியும் எடுத்து விட்டேன் பாருங்கள். எல்லோரும் என்னை பார்த்தா பயப்படுற அளவுக்கு அப்படி நிலைமை எனக்கு இருந்துச்சு. நான் இந்த பக்கம் சொல்ல விரும்பலை, நான் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் சந்தோஷமாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பிரியமானவர்களே, நாம் பிள்ளைங்க திடனச்சு போகாதபடி ரொம்ப மிரட்டி அந்த பிள்ளைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடாதபடிக்கு, அந்த பிள்ளைங்க எதை சொன்னாலும் பயப்படுற மாதிரி அந்த பிள்ளைகளை திடனச்சு போகாதபடிக்கு, பிதாக்களை உங்கள் பிள்ளைகளை திடனச்சு போக அவர்களை கோபம் ஊட்டாதிருங்கள் அப்படின்னு கொலேசிய நிருபத்திலையும் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த மனதில் கொண்டு நம்ம தொடர்ந்து காரியத்தை தியானம் பண்ண போகிறோம். இதுவரை சொன்னதை மறந்துடாதீங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதை நான் சொல்லி உங்களுக்கு முடியாது. நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனத்தை மனதில் வைத்து வாசித்து தியானம் பண்ணினா இதுக்குள்ளேருந்து இன்னும் நிறைய விஷயத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். பெற்றோர்களுக்கும் பேசுவார், பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பேசுவார். இந்த மாதம் ஃபேமிலி பிளஸ்ஸிங் மந்த், இந்த ஃபேமிலி குடும்ப ஆசீர்வாத மாதம். இதில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கேடாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் குடும்பத்தை விட்டு அகற்ற போகிறார். நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற மனுஷிக வல்லமைகள் முறியடிக்கப்பட போகிறது. எந்த மனுஷனால் குடும்பத்தில் சமாதானம் போச்சு, எந்த மனுஷியால் குடும்பத்தில் சமாதானம் போச்சு, மனுஷிக வல்லமைகள் எல்லாம் முறியடிக்க போகிறது. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தானோட திட்டங்கள் முறியடிக்கப்படும். பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும். அசுத்தாவிகள் எந்த செய்வனையாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாம் உடைக்கப்படுகிற மாதம் இந்த மாதம். அதுக்குள்ள ஜெபத்தை நாங்கள் பண்ணுவோம். நாம் அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம்.